ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முக்கியமான ரைட்டிங்கில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்மல் ஃப்ரேஸை கற்றுக்க போகிறோம். இதை நம்ம ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம், தப்பு இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரேஸை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது எதற்கடா கொடுக்குறாங்க, என்னடா ரீசன், என்ன மீனிங் அப்படிங்கிறது புரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் அதை நம்ம கிறிஸ்டல் கிளியராக கற்றுக்கலாம் நண்பர்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய இடங்களில் ஒரு மெயிலாக இருக்கட்டும், ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் இந்த வித் ரிகார்ட் டு அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பார்த்ததுண்டு, பயன்படுத்துறதும் உண்டு. அதாவது இது எதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது, ஒரு ஃபைல் டிராஃப்ட் பண்ணும் பொழுது, தமிழ்லேயே இருக்கட்டுமே, நம்ம இப்படி தான் சொல்லுவோம். எப்படின்னா தொடர்பாக, ஓகே, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயம் தொடர்பாக, அந்த விஷயம் குறித்து இப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, உங்களுடைய விண்ணப்பம் தொடர்பாக நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், உங்களுடைய விண்ணப்பம் தொடர்பாக நாங்கள் இதை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடங்களில் தான் இந்த வித் ரிகார்ட் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வித் ரிகார்ட் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தோட நவுன் ஃபார்மை மட்டும் போட்டால் போதும், வேலை முடிஞ்சுதுங்க. புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் நம்ம போட்டுக்கணும். ஓகே, இந்த ஃப்ரேஸ் ப்ளஸ் ஒரு நவுன், ஓகே, இல்லாட்டி ஜெரண்ட் ஃபார்மில் வரக்கூடிய அந்த நவுன் கூட போட்டுக்கலாம். ஜெரண்ட் ஃபார்ம்னா வேர்பு கூட ஐஎன்ஜி கொண்டு வர்றது, அதான் ஜெரண்ட் ஃபார்ம். இந்த ரெண்டு ஃபார்ம், அதாவது நவுன் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்மை நீங்கள் வித் ரிகார்ட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அடுத்து போட்டுட்டு, அதற்கடுத்து ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மெயின் கிளாஸ், ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய விண்ணப்பம் தொடர்பாக நாங்கள் உங்களை நாளைக்கு கூப்பிட்றோம், இல்லாட்டி நாளைக்கு நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். எப்படி? இந்த விண்ணப்பம் தொடர்பாக ஏதோ ஒரு விண்ணப்பம் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வித் ரிகார்ட் டு, இதை வச்சே நீங்கள் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இதை வச்சே சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். வித் ரிகார்ட் டு, அதற்கடுத்து என்ன பண்ணணும், ஒரு நவுனை நம்ம எழுதணும். எந்த நவுனு? உங்களுடைய விண்ணப்பம். உங்களுடைய விண்ணப்பம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? உங்களுடைய விண்ணப்பம் அப்படின்னா யோர் அப்ளிகேஷன். யோர் அப்ளிகேஷன். பாருங்கள், வித் ரிகார்ட் டு யோர் அப்ளிகேஷன். வித் ரிகார்ட் டு யோர் அப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? உங்களுடைய விண்ணப்பம் தொடர்பாக, உங்களுடைய விண்ணப்பம் குறித்து, உங்களுடைய கோரிக்கையை குறித்து, உங்களுடைய கோரிக்கையின் தொடர்பாக அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன். இந்த இடத்துல எந்த டென்ஸ், அதாவது வேர்பாக இருக்கட்டும், இஸ்ஸு, வாசு, ஆம், அது எதுவுமே வராதுங்க. ஒன்லி நவுன். ஓகே, வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன், உங்களுடைய கோரிக்கை விண்ணப்பம் தொடர்பாக நாளைக்கு நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னா, ஐன்னு போட்டேன் அப்படின்னா நான் அர்த்தம். வி வில் போட்டுக்கலாம். வி வில் கால் யூ, வி வில் கால் யூ டுமாரோ. நாளைக்கு நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம், நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். வி வில் கால் யூ டுமாரோ, வி வில் கால் யூ டுமாரோ. எதற்காக? வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன். எதற்காக? இதன் ரீசன், இதன் தொடர்பாக. வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன். இப்போ ஒரு சிலர் நீங்கள் சென்டென்ஸ் எழுதும் போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலர்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் ரொம்ப ஃபார்முலாக சொல்லணும் அப்படின்னா, வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன் வி வில் கால் யூ டுமாரோ. வித் ரிகார்ட் டு யுவர் அப்ளிகேஷன் வி வில் கால் யூ டுமாரோ. உங்களுடைய இன்டர்வியூ தொடர்பாக, உங்களுடைய இந்த பர்டிகுலர் விஷயம் தொடர்பாக அப்படின்னு எதெல்லாம் சொல்ல வரீங்களோ அந்த பர்டிகுலர் நோன்னு இங்கே போட்டால் வேலை முடிஞ்சதுங்க. ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், ரொம்ப ஈஸி. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்பொழுது தான் எந்த மாதிரி இடங்களில் இது யூஸ் ஆகும், எந்த மாதிரி டென்சஸை நம்ம என்ன பண்ணலாம், இது கூட கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், கூட்டம் குறித்து
என்னிடம் ஒரு தகவல் உள்ளது. கூட்டம் தொடர்பாக, கூட்டத்தை பற்றி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் தான். அதுவும் அல்டிமேட் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். இருக்கலே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். புரியுதுங்களா? கூட்டம் குறித்து என்னிடம் ஒரு தகவல் உள்ளது. எப்படி சொல்லலாம்? இந்த குறித்து அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதற்கூட தான் நம்மளோட அந்த ரூட் வேர்ட் கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ எப்படி சொல்லலாம்? கூட்டம் அப்படின்னா மீட்டிங். அப்போது பாருங்கள், வித் ரிகார்ட் டு த மீட்டிங், அவ்வளோதான். வித் ரிகார்ட் டு த மீட்டிங், கூட்டம் குறித்து, கூட்டம் தொடர்பாக அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். எது தொடர்பாக? கூட்டம் தொடர்பாக அப்படின்னு ஆரம்பித்து அடுத்து நம்ம ஒன்று சொல்கிறோம், எங்கிட்ட ஒரு தகவல் உள்ளது. எங்கிட்ட ஒரு தகவல் உள்ளது. ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் அண்ட் ஐடியானே சொல்லலாம். ஓகே, ஒரு திட்டம் உள்ளதுன்னு கூட சொல்லலாம். தகவல் உள்ளது, ஒரு திட்டம் உள்ளது. ஐ ஹாவ் அன் ஐடியா. ஐ ஹாவ் அன் ஐடியா. புரியுதுங்களா? பாருங்கள், வித் ரிகார்ட் டு த மீட்டிங் ஐ ஹாவ் அன் ஐடியா. வித் ரிகார்ட் டு த மீட்டிங் ஐ ஹாவ் அன் ஐடியா. கூட்டம் தொடர்பாக என்னிடம் ஒரு தகவல் உள்ளது. கூட்டம் தொடர்பாக என்னிடம் ஒரு தகவல் உள்ளது. புரியுதுங்களா? இப்போது ஐ ஹாவ் அன் இன்ஃபர்மேஷன், கரெக்டு தான், தப்பு இல்லை. எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, பாருங்கள். வித் ரிகார்ட் டு த மீட்டிங் ஐ ஹாவ் அன் ஐடியா. கூட்டம் தொடர்பாக என்னிடம் ஒரு தகவல் உள்ளது. அடுத்து, உங்கள் கட்டணம் தொடர்பாக. இப்போது இதை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பேமெண்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய திங்ஸுக்காக அனுப்புகிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதைத்தான் ஷார்ட்டாக சொல்கிறோம். உங்களுடைய கட்டணம் தொடர்பாக எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிறது. பாருங்கள், வித் ரிகார்ட் டு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை போட்டாச்சு. உங்கள் கட்டணம், உங்கள் கட்டணம், your payment. வித் ரிகார்ட் டு your payment, வித் ரிகார்ட் டு your payment, எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிறது. everything is fine. everything is fine. everything is perfect. கரெக்டு தான். everything is perfect. with regard to your payment, everything is fine. with regard to your payment, everything is perfect. கரெக்டு. ஓகே, இந்த பிரச்சனை குறித்து, இந்த பிரச்சனை தொடர்பாக நாளை விவாதிக்கலாம். நாளை விவாதிக்கலாம். ரொம்ப சிம்பிள். வித் ரிகார்ட் டு திஸ் ப்ராப்ளம். ஓகே, வித் ரிகார்ட் டு திஸ் ப்ராப்ளம், இது தொடர்பாக நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசி வார்த்தை பார்த்தாலே சென்டென்ஸில் என்ன வேர்பு வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். என்ன வேர்பு வரும் இங்கே? நாளை விவாதிக்கலாம். நாம் நாளை விவாதிக்கலாம். வி கேன் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க். வில் சொல்லியிருந்தீங்கன்னா 30 மார்க் தான் கொடுப்பேன். ஏன்னா தப்பு. ஏன்னா விவாதிக்கலாம் தான் இருக்கோ தவிர விவாதிப்போம், நாம் அதை செய்வோம் அப்படிங்கிற டோன் வரல. விவாதிக்கலாம்னா கேன், அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு டோன் இது. ஓகே, பாருங்கள். we can discuss என்ன வரணும் அடுத்து? இட்டு வரணுமா, அபவுட் இட்டு வரணுமா? டிஸ்கஸ் இட். வெரி குட். டிஸ்கஸ்க்கு அடுத்து அபவுட்ங்கிற வார்த்தை போடக்கூடாது. டிஸ்கஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான், அதனால் அபவுட்ங்கிற வார்த்தை நம்ம போட தேவையில்லை. ஓகே, பாருங்கள். we can discuss it tomorrow. ஓகே, பாருங்கள். with regard to this problem, we can discuss it tomorrow. we can discuss it tomorrow. with regard to this issue, with regard to this problem, we can discuss it tomorrow. அடுத்து பாருங்க, ஆங்கிலம் கற்பது தொடர்பாக. ஆங்கிலம் கற்பது தொடர்பாக, அதாவதுங்க இந்த லெட்டர் எதுக்கு நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா, ஆங்கிலம் கற்பது தொடர்பாக, அதை குறித்து என்ன சொல்கிற வரோம் அப்படின்னா, தினசரி பயிற்சி மிகவும் அவசியம். இப்படி நம்ம சொல்ல வரோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். வித் ரிகார்ட் டு ஆங்கிலம் கற்பது. ஆங்கிலம் கற்பது. ஓகே, இதை கற்பதுன்னு இருக்குங்களா, அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நவுன் ஃப்ரேஸில் கொண்டு வரணும், இல்லையா ஜெரனில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, வித் ரிகார்டிங் டு லேர்னிங் இங்கிலீஷ்.
ஓகே. வித் ரிகார்ட் டு லேர்னிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் கற்பது. இதுவே இந்த இடத்துல ஒரு நவுன் தான், ரெண்டும் சேர்ந்தா ஜெரண்டாக வருது. ஆனால் இதுவும் ஒரு நவுன் தான், ஜெரண்டே ஒரு நவுன் ஃபார்மட்டு தான், புரியுதுங்களா? வித் ரிகார்ட் டு லேர்னிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் கற்பது தொடர்பாக என்ன சொல்ல வரோன்னா, தினசரி பயிற்சி முக்கியம். ஓகே. டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் essential. Daily practice is essential. SC வராது, C தான் போடணும். பாருங்க, daily practice is essential. With regard to learning English, daily practice is essential. With regard to learning English, daily practice is essential. ரொம்ப ஈஸி நண்பர்களே, ரொம்ப ஈஸி. நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எங்கே அப்படின்னா, மெயின் கிளாஸஸ்க்கு தான். எத்தனை மெயின் கிளாஸஸ், நான் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் யூடியூப்பில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரோம். நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ரூட் வேர்டுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, ஈக்குவல் டு தட், அதற்கு ஈக்குவலாகவே நீங்கள் என்ன பண்ணணுமாம்மா, மெயின் கிளாஸஸ் என்னென்னு சொல்லித்தரமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். போன ஸ்லைட்லேயே உங்களுக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த வித் ரிகார்ட் டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எப்படின்னா, ப்ரெசண்ட்டு இல்லாட்டி மாடல்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ் இதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஒரு புரிதலை வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணிடணும், ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். பாருங்கள், புதிய பேட்ச் தொடர்பாக இது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து யாருக்கும் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் நியூ பேட்ச்சு ரிகார்டிங்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஓகே, எப்படி சொல்லலாம் பாருங்கள், புதிய பேட்ச் தொடர்பாக. ஓகே, வித் ரிகார்ட் டு புதிய பேட்ச். ஓகே, வித் ரிகார்ட் டு the new batch. With regard to the new batch. புதிய பேட்ச் தொடர்பாக சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ரொம்ப சிம்பிள். அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓப்பன். ஓகே, அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓப்பன். With regard to the new admissions, new batch, with regard to the new batch, admissions are now open. சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சேர்க்கை இப்போது அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், with regard to the new batch, admission are now open. ரைட், அடுத்து பாருங்கள், ஆவணங்கள் தொடர்பாக டாக்குமெண்ட்ஸு ரிலேட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா, with regard to the documents. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ரூட் வேர்டு சொல்லி கொடுத்துருக்கேன், பட் எழுதும்போது எனக்கு இன்னொரு 2-3 ரூட் வேர்ட்ஸ்லாம் வருது, கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் ஒரே ரூட் வேர்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிக் ஆகி போயிட்டுருக்கோம். சரி பாருங்கள், with regard to the documents, அசல் நகல்களை கொண்டு வாருங்கள். ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியத்தை பற்றி பேசுகிறோம். ஓகே, ப்ளீஸ் bring the originals. Bring the originals. With regard to the documents, please bring the originals. ஒரிஜினலை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிப்போர்ட் தொடர்பாக நம்ம வந்து நமக்கு மேல் இருக்க அதிகாரிகளுக்கு ஏதோ ஒன்று அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்போர்ட் தொடர்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே, வித் ரிகார்ட் டு த ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சமர்ப்பித்து விட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி சப்மிட்டட் இட். With regard to the report, I have already submitted it.
With regard to the report, I have already submitted it. உங்கள் விடுப்பு தொடர்பாக நாம் ஏதாவது ஒரு லீவ் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அந்த ரிப்ளை மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி தான் இருக்கும். எப்படின்னா, வித் ரிகார்ட் டு யோர் லீவ், அவ்வளோதான். வித் ரிகார்ட் டு யோர் லீவ், அது அனுமதிக்கப்பட்டுள்ளது, அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, பட்டு இருக்கிறது. ஓகே, இட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு. ஓகே, பட்டு இருக்கிறது பேசிவ் ஃபார்மில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஹேஸ் பீனுக்கு அடுத்து V3 வந்தால் என்ன ட்ரான்ஸ்லேஷன் வரும்னு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பாருங்கள், வித் ரிகார்ட் டு யுவர் லீவ் இட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட். இட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட். வித் ரிகார்ட் டு யுவர் லீவ் இட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட். வித் ரிகார்ட் டு யுவர் லீவ் இட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட். பயிற்சி வகுப்பு குறித்து, கோச்சிங் இருக்குது, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான். பயிற்சி வகுப்பு குறித்து நேரத்திற்கு இணையுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறோம், ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புகிறோம். என்ன அப்படின்னா, தம்பி இந்த மெயில் எதற்குன்னா இது தொடர்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அனுப்புகிறோம். ஓகே, பாருங்கள், வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், சிறப்பு பயிற்சி வகுப்புன்னு சொல்லுவோம், சிறப்பு வகுப்புன்னு சொல்லுவோம், பயிற்சி வகுப்பும் ஸ்பெஷல் கிளாஸ்னே சொல்லலாம். ஓகே, வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ், நேரத்திற்கு இணையுங்கள் அப்படின்னா ஜாயின் ஆன் டைம். ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம், அது இன்னும் கரெக்டு. ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, என்னதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறதுல தப்பு இல்லை. புரியுதுங்களா? பாருங்கள், வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ், வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ் ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம். வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ் ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம். வித் ரிகார்ட் டு த ஸ்பெஷல் கிளாஸ் ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம். ரொம்ப சிம்பிள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த வீடியோ தொடர்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, வித் ரிகார்ட் டு திஸ் வீடியோ, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான். அடிக்கடி என்ன பண்ணணும், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நண்பர்களே, இல்லாட்டி மறந்து போகுங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு ஜென்ரலான கேள்விகள் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான வெக்காபுலரி படிக்கிறேன் ஆனால் மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறது என்னென்னா, அத்தனை வெக்காபுலரி படிக்கிறீங்க, ஓகே, அத்தனை வெக்காபுலரியை நீங்கள் எத்தனை டைம் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரே கேள்வி தான். இந்த ஒரே கேள்விக்கு நீங்கள் பதிலை எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் அதை யோசித்து பாருங்களேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை படித்ததோடு விட்டுட்டிங்களா அப்படின்ட்டு. படித்ததோடு விட்டுருந்தீங்கன்னா அது மறந்து போயிடும். அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் யார்ட்டையுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். புரியுதுங்களா? அடிக்கடி என்ன பண்ணுங்கள், திரும்பி 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 பார்த்துக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மறக்காது. ரைட்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.